எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட புது குக்வேர் செட் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற குக்வேர் செட்டோட பிராண்ட் வந்து Clad D3. D3னா என்னென்னு பாத்திரம் காமிக்கும்போது சொல்கிறேங்க. இது வந்து 7 பீஸ் செட்டு. 7 பீஸ் செட்டுனா மூடியையும் சேர்த்து தான் வந்து சொல்லுவாங்க. இந்த செட் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக 15 inches ஓவல் பேக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமுமே பார்த்தீங்கன்னா ஓவன், டிஷ்வாஷர் சேஃபு. இந்த ஸ்க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நல்லா டைட்டாக இருக்கும். லூஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். மூடிங்கிறதுனால வந்து லைட் வெயிட்லலாம் இருக்காது. பாத்திரம் என்ன வெயிட்டோ அதுக்கு ஈக்குவலாக அதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நல்ல நீளமாக இருக்கும். இதுவும் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கும். ஹேண்டில் நீளமாக இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சூடு வந்து ஹேண்டிலில் படாதுங்க. நம்ம துணி வச்சு தான் வந்து அடுப்பில் மாற்றி வைக்கணுங்கிறதோ இல்லை இறக்கி வைக்கணுங்கிறதோ கிடையாது. அப்படியே வந்து பண்ணலாம். ஆனால் பாத்திரம் சைஸுக்கு தகுந்த மாதிரி பர்னர் நம்ம யூஸ் பண்ணணுங்க. அடுத்து இந்த பாத்திரமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு ஹேண்டிலில் வந்து தூக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரே ஹேண்டிலில் தூக்க முடியாது. ஸோ இன்னொரு பக்கமும் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரி ஹேண்டில் மாடல்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இந்த பாத்திரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து எவ்வளோ திக்னஸில் இருக்கோ அதே திக்னஸில் தான் இந்த சைடில் எண்டு வரைக்குமே இருக்கும். அதனால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் செய்கிறப்ப இந்த சைட்லலாம் கருகும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்காது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் டு எண்டு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். இதில் வந்து அந்த திக்னஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சூடு வந்து சரிசமமாக எல்லா இடங்கள்லையும் பரவும். அதனால் வந்து இந்த கருகிறது ஒரு இடம் மட்டும் தெரிகிறது வந்து இருக்காது. இந்த இப்போ வாங்கியிருக்க இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ளே, அதாவது D3ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இது இருக்குது, அது வந்து D5. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்கும். அதுவும் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தூக்கி வந்து கழுவுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாத்திரத்தோட பாட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து திரும்ப அந்த எஜ் வரைக்கும் பாருங்கள், எந்த விதமான ஜாயிண்ட்டுமே இருக்காது. இதே மாதிரி தான் மற்ற எல்லா பாத்திரமுமே இருக்கும். ஃப்ரை பேன் மட்டும் கிடையாது, எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து இதே மாதிரி தான் இருக்கும். மற்றதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு கையில் தூக்கி காட்ட முடியல. அதனால தான் இந்த 2 மட்டும் காமிச்சேன்.
இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து காரணம் வந்து நம்ம நிறைய சொன்ன மாதிரி அடி பிடிக்காததுனால அது கருப்பாக அது பிடிக்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது சாஃப்ட் ப்ரஷ்ஷை போட்டு கழுவுனாலே போதும், பாத்திரம் வந்து நல்ல பளபளன்னு வந்துடும். சமைக்கிற பாத்திரத்தில் நான் கையில் தாங்க கழுவேன், டிஷ்வாஷரில் போடுறதில்ல. இந்த பாத்திரம் வந்து டிஷ்வாஷர் சேஃபு. அதே மாதிரி ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா கேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து டிஷ்வாஷர்லேயும் நான் யூஸ் பண்ணதில்லை. அது இந்த பிராண்டுக்கு தான் கிடையாது, எந்த பிராண்டாக இருந்தாலும் எந்த பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் டிஷ்வாஷரில் போடாமல் நம்ம கையில் கழுவினோம் அப்படின்னா வந்து கையில் கழுவினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக நாள் அதோட வந்து லைஃப் வரும். இப்போ ஒவ்வொரு பாத்திரமாக பார்க்கலாங்க. இதுதான் வந்து அந்த ஓவனுக்காக கொடுத்துருந்தாங்க, காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பாத்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த ஓவல் ஷேப் தான் அதுக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இது வந்து 15 இன்ச்சஸ்ங்க சைஸ் இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து ஃப்ரை பேனு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இதனால வசதியாக இருக்கும். அடுத்தது இது வந்து 3 குவார்ட்ஸு. இதுவும் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது பொரியல் கூட்டு எல்லாமே செய்யலாம். அது போக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு பிரியாணி ஏதாவது வந்துட்டு வெரைட்டி ரைஸு இந்த மாதிரி கம்மியான அளவில் பண்ணுறதுக்கும் இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லா அகலமாக இருக்குது. இது வந்து 2 குவார்ட்ஸுங்க. இது வந்துட்டு சூப்பு, ரசம், இல்லை பாயாசம் இந்த மாதிரி வந்து ஏதாவது லிக்விடாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, இன்னும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு விரும்ப மாட்டேங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கணும்னு தான் நினப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எட்ஜஸை வந்து நாங்கள் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து ஊற்றும் போது இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறப்ப இந்த பாத்திரத்தோட ஒட்டி போகாது. இந்த எட்ஜஸில் வந்து போகும், இந்த பாத்திரத்துலேயே நம்ம எதை எடுத்து ஊற்றினாலும் அதில் வந்து ஒட்டிட்டு போகும். அதனால் வந்து எனக்கு வந்துட்டு இது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. அடுத்தது இது வந்து 6 குவார்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பாத்திரம் வந்து நல்லாயிருக்கும். இதை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. இது வந்து அந்த ஓவன் செட்டோட சேர்த்து கொடுத்தது. இது வந்து பாட் ஹோல்டரு, நல்லா திக்காக இருக்குது. இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நல்லா திக் மெட்டீரியலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்புறம் இதோட மைனஸ்ன்னு எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ்னால் கண்டிப்பாக வந்து ப்ரைஸை தான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அது மைனஸாக இல்லையான்னு எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவான செட்டு. என்னதான் குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்பென்சிவாக போகிறப்ப கண்டிப்பாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கொடுக்குற காசுக்கு வர்த்தா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிற ரேட் என்னன்னு தானே கேட்குறீங்க. இப்போ இந்த 4 செட்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா $299. இது வந்து டீலில் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $470 to $480 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க. இந்த பிராண்டு வந்து எப்பயாவது அந்த மாதிரி டீல்ஸ் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்ப நல்ல டீலு. அதோட வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த பாத்திரமும் கிடச்சிது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்ததுனால குவாலிட்டியிலலாம் எதுவும் மிஸ் பண்ணலைங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கையில் தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது. தனியாக ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $100 வருங்க. ப்ரைஸ் சொல்லியிருக்கேங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது ப்ளஸ்ஸாக மைனஸான. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிறது தான் பிடிக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன பெண்டு வரும். ஸோ பிடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். அது வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. அதனால் ஹேண்டில் வந்து மட்டும் எல்லாருக்குமே இந்த ஹேண்டில் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த குக்வேர் செட்டை பற்றி நான் சொன்னது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது எனக்கு தெரிஞ்சது தாங்க சொல்லியிருக்கிறேன். நான் இந்த பிராண்டுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணலைங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.